நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் சுவாரஸ்யன்றது என்ன? சுவாரஸ்யமா வாழணும்னா ஒரு கோல் இருக்கணும். நான் இதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது நடக்கணும். நான் இந்த மாரி மாறணும். என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தரோட கோலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஆனா, ஒரு சில பேருக்கு என்ன கோல்? என்ன நம்ம அடைய போறோம்? எதற்காக நம்ம வாழ்க்கை எந்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு? அப்படின்ற மாரி நிறைய டவுட் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு டவுட்ல இருக்கும்பொழுது நம்மளால ஒரு பாதையில கரெக்ட்டா பயணிக்க முடியாது. அந்த வாழ்க்கையும் ரொம்ப போர் அடிச்சிரும். என்னடா வாழ்க்கை! டெய்லி காலைல எந்திரிக்கிறோம், போறோம், வர்றோம் அந்த மாரி ஆயிடும். ஸோ இந்த மாரி நேரங்கள்ல நல்ல ஒரு கோல் செட் பண்ணணும். பட் ஒரு நல்ல கோல் செட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சயின்டிஃபிக்கா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களோட கோல பக்காவா செட் பண்ணலாம். அது ஷார்ட் டெர்மா இருக்கலாம், லாங் டெர்மா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில எந்த நேரத்திலயும் அந்த கோல் செட்டிங்க சூப்பரா பண்ணி நீங்க நெனச்சத அடைய முடியும். அத பத்தி தான் இந்த எபிசோட்ல உங்களுக்காக தொடர்ந்து குடுக்க போறேன். ஸோ சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் கோல் செட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சூப்பரா சந்தோஷமா அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நண்பா, நண்பி, நீங்க எந்த ஒரு இடத்துலேருந்து, எந்த ஒரு டைம் ஜோன்லேருந்து, எந்த நாட்டில் இருந்து, எந்த இடத்துலேருந்து நீங்கள் கேட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமா சூப்பராக அமையணுன்றதுல நான் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். கண்டிப்பாக அமையும். இல்லை நண்பா, வாழ்க்கை கொஞ்சம் ட்ராக் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பயணிக்கிற உங்களுக்காகவும் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஸோ உங்கள் வாழ்க்கை சிறப்பாக சீக்கிரமே மாறப்போகுது. ரொம்ப ரொம்ப அருகாமையில் இருக்கீங்க. உங்களுடைய இந்த சோகம் எல்லாமே மாறப்போகுது அப்படின்னு நம்பிக்கையில் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு என்னால் இத்தனை எபிசோட் பண்ணியிருக்க முடியாது. இன்றைக்கி நம்ம ஸ்பாட்டிஃபைல டாப் 1 தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிளில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் உங்களோட சந்தோஷம், உங்களோட ஃபீட்பேக், உங்களோட மெசேஜஸ், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை என்னால் ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் என்னோட ஒரு பலனே இந்த எபிசோட்ஸ்லாம் பண்ணுறதுனால. ஸோ இதை தவிர எனக்கு வேறு எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருங்க நண்பா, நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாட்ஸு, உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட ஃபீட்பேக், உங்களுக்கான கொஸ்டின்ஸு, இல்லை நீங்கள் கூட பேசணும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் RJ Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய நண்பர்கள் நீங்கள் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, நண்பிகள் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்ககிட்ட நான் கேட்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். தொடர்ந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ரொம்ப 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 லென்த்தாக எடுத்துட்டோம். ஸோ கோல் செட்டிங். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். அது ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், லாங் டேர்மாக இருக்கலாம். டெய்லி காலை எந்திரிக்கும் போது இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக இந்த வேலையை முடிச்சிடணும், இந்த சப்ஜெக்டை படிச்சிடணும், இல்லை இந்த வேலையை முடித்து இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணணும், இந்த ஜாபுக்கு போகணும், இந்த பிஸ்னஸை நல்லா கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக தான் அந்த கோல் அமைஞ்சிருக்கும். ஸோ எல்லா நேரங்கள்லையுமே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு குறிக்கோளை நோக்கி ஒரு டார்கெட்டை நோக்கி தான் நம்ம நகர முடியும்னு சொல்லுவாங்க. ஒரு டார்கெட்டே இல்லாமல் நம்ம வாட்டுக்கு ஓடுறோம்னா எங்கே ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம், ஏன் ஓடணும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம உங்களோட கோலை ரீச் பண்ணணும்னா அதை ஒரு கோல் செட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக அந்த கோலை எப்படி செட் பண்ணுறது, இந்தந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற கோலை ஈஸியாக கண்டிப்பாக அடைய முடியும். ஸோ ரீச் யுவர் கோல்ஸ் வித் தி சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் கோல் செட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட கோலில் நீங்கள் நிறைய நேரங்களில் நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுவோம். பட் ஆனால் அதை நம்ம கடைபிடிக்க மாட்டோம். நான் ஜிம்முக்கு போகணும், நான் ஜிம்முக்கு போய் உடம்பு குறைக்கணும், இல்லை உடம்பை வலுவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் அதை ஷார்ட்டராக முடிஞ்சு போயிடும். ஓகே, இது முக்கியமாக அந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் சொல்லுவோம்ல, அது வேறு வரப்போகுது நியூ இயர். நம்ம எல்லாம் ரெசல்யூஷன் ஒன்று வைப்போம். அதை வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே அது தாங்கவே தாங்காது, அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் டேன்னு சொல்லிட்டு தள்ளி போவோம்.
எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் இன்றைய செய் அதை நன்றே செய்யன்னு சொல்லுவாங்கல்ல. அதை விட்டு நம்ம வந்து நாளைக்கு பண்ணலாம், சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம், இந்த பாட்காஸ்ட்டாக நம்ம அப்புறம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நம்ம லிசனர்ஸ் வெயிட் பண்ணுவாங்களே நான் நினச்சா அது முடியுமாங்க? அது முடியவே முடியாது. ஸோ எல்லா நேரத்துலையுமே நம்ம ஒரு கோல் செட் பண்ணோம்னா அதை நம்ம ஸ்டிக் டு தேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்ட் ப்ளே இருக்கணும். கன்சிஸ்டன்ட் ப்ளே பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அந்த வெற்றியை அடைய முடியும், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தொட முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் இதெல்லாம் நடக்குதே, நான் மட்டும்தான் தப்பு பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, ஈவன் இன்க்ளூடிங் மீ. இவ்வளோ பேசுகிறிய தம்பி, நீ பண்ணுறியா கேட்டிங்கன்னா இல்லைங்க, நிறைய நேரங்களில் வழுக்கல் சறுக்கல்கள் இருக்க தான் செய்யும். ஸோ இனிமேல் நான் நிறைய சாப்பிடக்கூடாது, உடம்பை குறைக்கணும், ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும், ரொம்ப ஹெல்த்தியாக பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்ச எத்தனையோ காலங்கள், எத்தனையோ நேரங்கள், எத்தனையோ வீக், எத்தனையோ டேஸ் போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது என்னையும் இன்க்ளூட் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து நான் ஒரு பெரிய ஆளாக, இந்த ஒரு பெரிய ஸ்பீக்கராக ஆகணும், இல்லை இதை நோக்கி நகரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்பொழுது அந்த இடத்துல நம்ம சில நேரங்களில் சறுக்கல் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய நபர்களில் நம்மளும் ஒருத்தர், நீங்களும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் அந்த கோல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக அடைய முடியுங்க. ஸோ இந்த குட் நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இதை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணி இந்த ஒரு 4 டிப்ஸை நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது 99.99% எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்மளால் நம்ம நினச்ச கோலை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா பிரேக் டவுன் கோல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம நிறைய நேரங்களில் கோல்ஸை ரொம்ப பெருசாக செட் பண்ணிடுவோம். அதை பார்க்கும் போதே ஒரு இமாலயமாக இருக்கும். ஸோ ஒரு இமயமலையில் ஏறணும், ஐயோ அப்பா இவ்வளோ ஹைட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நினச்சி பாருங்கள். அப்படி நினைக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட கோல்ஸை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாஸ்க்கை அதை ஸ்மால் ஜங்காக பிரித்து பண்ணுங்கள். ஸோ அதை பிரித்து பார்க்கும்போது எவ்ரி டே பை டே, ஸோ என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸு கூட நீங்கள் உங்கள் கோலை அடைவதற்கு யூஸ்ஃபுல்லாகுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன முயற்சி, சின்ன ஒரு ஒர்க்கு பண்ணலாம். ஸோ இந்த சப்ஜெக்டை முடிக்கணும், இந்த எக்ஸாமை நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இன்றைக்கி இந்த சாப்டர், இந்த டாபிக் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஐயோ 15 டாபிக் இருக்குது, 15 சாப்டர் மிச்சமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறத விட ஓகே இந்த டாபிக், இந்த சாப்டர் முடிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ஸோ ஓகே இந்த வீட்டு வேலையில் இந்த வேலையை முடிச்சிடணும், இந்த வேலையை முடிச்சு நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் ஃபேமிலியோட அப்படின்ற மாதிரி நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் கூட நம்ம வந்து வீடை க்ளீன் பண்ணோம், ஒரே நாளில் உட்காந்து மொத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் க்ளீன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி மாறுங்க. ஸோ அந்த மாதிரி தான். So breaking down long-term goals into smaller, self-contained goals can turn what seems like a marathon into a series of sprints சொல்லுவாங்க. ஸோ மேரத்தான் ரன் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஐயோ 21 மைலு கிட்டத்தட்ட ரன் பண்ணணுமே அப்படின்னு மாதிரி தோணும். பட் ஆனால் அதையே வந்து நம்ம ஸ்ப்ரிண்ட்டாக மாற்றணும்னா ஓகே ஒரு ஸ்ப்ரிண்ட்டுக்கு 1 மைல் 2 மைல் அப்படின்ற மாதிரி நம்ம ரன் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஸோ பிரேக்கிங் டவுன் பிக் அப்படின்ற மாதிரி பிரேக்கிங் டவுனை பிக்கு வந்து ஸ்மாலர் கோல்ஸாக மாற்றி அதை ஈஸியாக அட்டைனபிளாக மாற்றி நம்ம பண்ணும் போது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் லூசிங் வெயிட்னு பண்ணுவாங்க. அது லூசிங் வெயிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 pounds லூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 5 pound யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கோலில் முன்னேறணும். இப்போ வந்து டிவைட் பண்ணுறது, உங்கள் கோலை வந்து செவரல் ஸ்மால் கோல்ஸாக, செவரல் மைல் ஸ்டோன்ஸாக நீங்கள் மாற்றி அதை மட்டும் ட்ரை பண்ணி அக்டிவைஸ் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெரிய கோலை அச்சீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே நம்ம இதை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தில் நீங்கள் அடுத்தடுத்து முன்னேற ஆரம்பிப்பீங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் கோல்ஸ் ஃபார் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட கோல்ஸை வந்து உங்களுக்கு ரொம்ப வெல்விஷராக இருக்கக்கூடியவங்க, இல்லை உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் தோழியாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஸோ நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கும். சரி நமக்காகவே இல்லாமல் நமக்காக மட்டும், அதாவது நமக்காக தான் நம்ம ஏமாற்றிடுவோம் ஈஸியாக. ஓகே இன்றைக்கி பரவாயில்லடா விடுறா, நீ டயர்டாக இருக்க தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இதே மற்றவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது, மற்றவங்களோட நம்ம வந்து இந்த விஷயத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு போது மற்றவங்களுக்காகவாச்சும் நம்ம ஓட ஆரம்பிப்போம். மற்றவங்களுக்காக நம்ம வந்து அவங்க கேட்பாங்களே, நம்ம ஒரு ஃப்ரெண்டுடையோ நமக்கு மனைவிட்டு சொல்லியிருந்தோன்னா அந்த வெயிட்டை குறைக்க போகிறேன், நான் சாப்பாடை குறைக்க போகிறேன், நான் வந்து இனிமேல் அதிகமாக சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்யூஷன் இல்லை ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, ஓகே இதை நீ சாப்பிடாத, இன்றைக்கி சாப்பிடாத, இல்லை நீ தான் சொல்லியிருக்கல இன்னும் இன்றைக்கி அதிகமாக சாப்பிட்டியா, இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு ஆள் நம்மளை வந்து மானிட்டர் பண்ணும்போது ஒரு தேர்ட் ஆகி இருக்கும் போது நம்மளை அறியாமலே நம்மளை வந்து ஒரு ப்ரெஷர், ஒரு லைட் ப்ரெஷர் இருக்கும். அது நல்லது தான். லைட் ப்ரெஷர் இருக்கும்போது நம்ம நினச்ச கோலை அடைய முடியும். ஸோ இதை மாதிரி நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கலாம், உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் இருக்கலாம், எங்கேனாலும் இதை நீங்கள் போடும்பொழுது ஈஸியாக உங்களுக்கு வந்து
அந்த கோலை வந்து பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா அது தேர்டாக இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்றனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக் கோல்ஸ் ஹேபிட்ஸ் சொல்லலாம். ஸோ நம்ம ஹேபிட்ஸ் நினச்சோன்னா நிறைய நேரங்களில் ஒரு பேட் ஹேபிட்ஸை நம்ம விடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ பேட் ஹேபிட்ஸ்னால் அதை வந்து மறக்கிறதுக்கு நிறையா முயற்சிகள் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த பேட் ஹேபிட்டை நம்ம யோசிக்காமல், ஸோ ஹேபிட்ஸ் நெவர் ரியலி டிஸப்பியர்னு சொல்லுவாங்க. அதையே நீங்கள் ஒரு வழக்க முறையாக மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணும்போது, கோலை பிரிக்கும் பொழுது, இல்லை கோலை யார் கூட ஷேர் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். நிறைய நேரங்களில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. பட் ஆனால் அதையே ஒரு ஹேபிட்டாக மாற்றிட்டிங்கன்னா தொடர்ந்து ஓகே, அது உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது. ஓகேப்பா, நல்லா உடம்ப நல்லா வச்சுக்கணுன்னா டெய்லி 8 கிளாஸ் வாட்டர் ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை டெய்லி ஹேபிட்டாக, ஓகே டெய்லி நான் 8 கிளாஸஸ் பிக் கிளாஸஸ் வந்து நான் ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டெய்லி ஹேபிட்டாக வச்சுக்கணும். இதுக்காக பண்ணாமல் அதை பண்ணலாம். ஸோ டெய்லி நான் வந்து இந்த டைமிங்கில் படிக்க ஆரம்பிப்பேன் என்னோட எக்ஸாமுக்காக. ஸோ அந்த டைமிங்கே எப்பயுமே எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்டில் செட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரன் பண்ணணும். இதை நான் வந்து காலைல எந்திரிச்சு போயிட்டு இதை பண்ணணும், இல்லை இந்த போஸ்ட்டில் நம்ம பண்ணணும், இந்த சோசியல் மீடியாவில் ரீச் பண்ணணும், இந்த மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஹேபிட்டாகவே பண்ணணும். ஸோ அந்த கோலை அடைவதற்கு நம்ம அந்த கோலுக்காக நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை மாற்றி இதெல்லாம் நான் டெய்லி பண்ணுவேன், இதெல்லாம் நான் டெய்லி பண்ணுறதுனால எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஹேபிட்டாக மாற்றும் போது கண்டிப்பாக உங்கள் கோலை ஈஸியாக அடைவீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம இங்கிலீஷ் வந்து நம்ம டஃபாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ என்னால் இங்கிலீஷ் சரியாக பேச முடியல, என்னால் ரைட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஆனால் அந்த நேரத்தில் நான் டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் வந்து நான் மிரர் முன்னாடி பேசுவேன், இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இங்கிலீஷில் பேசுவேன், இல்லை அந்த 30 மினிட்ஸ் வந்து நான் வந்து ரைட் பண்ணுவேன் இங்கிலீஷில் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேபிட்டாக நீங்கள் மாற்றும் பொழுது ஈஸியாக நீங்கள் அடைய முடியும். அதில் ஒன்றும் உங்களுக்கு வந்து கஷ்டமாகவோ இல்லை வித்தியாசமாகவோ தெரியாது. அதுக்கப்புறம் செலிப்ரேட் சக்ஸஸ் சொல்லுவாங்க. த ஆக்ட் ஆஃப் செலிப்ரேட்டிங் சேஞ்சஸ் யுவர் பிலாசபி அண்ட் ஸ்ட்ரென்தன்ஸ் யுவர் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நீங்கள் ஒவ்வொரு சின்ன அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும். வெரி குட் ஜாப், யூ டன் அ குட் ஜாப் அப்படின்ற மாதிரி தட்டி கொடுக்கணும். உங்களுக்கு வந்து செல்ஃப் கேர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய நேரங்களில். உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்களை தட்டி கொடுத்து ஒரு ஹாப்பினஸ் உங்கள் மைண்டில் கொண்டு வரணும். அந்த சின்ன ஹாப்பினஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கெமிக்கலை உங்கள் மைண்டில் டோபோமின் சொல்லுவாங்க. ஸோ டோபோமின்ஸ் அண்ட் என்ட்ரோபின் சொல்லுவாங்க. உங்கள் மைண்டில் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அது வரும்பொழுது உங்கள் மைண்டு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிரும். ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மோட்டிவேஷன், ஒரு பவர் உங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தாதீங்க. ஓகே இதை முடிச்சிட்டோம், அடுத்து இந்த பிரச்சனை வந்துடுமோ, இந்த பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ ஒரு சின்ன அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸை உங்களுக்குள்ளே அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே தட்டி கொடுங்க. ஸோ ஒரு 10,000 வேர்ட்ஸ் உங்களால் எழுத முடியும், உங்களால் வந்து ஒரு கண்டினியூஸாக 5 மினிட்ஸ் இங்கிலீஷில் பேச முடியுது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நேற்றுக்கு இன்றைக்கி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் பெருமைப்படுங்க, உங்களை நினச்சி வந்து சந்தோஷப்படுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்கள் மைண்டு நல்லா பாசிட்டிவிட்டியோட அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கீப் யுவர் ஃபோக்கஸ் சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸை வந்து மாற்றாமல் உங்களோட கோலில் எப்பப்போலாம் அதாவது அந்த காலத்தில் ஒரு சாங் ப்ளே பண்ணுவாங்கல்ல, அந்த பெருசாக தட்டு மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். அதில் அந்த 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 நீரில் வச்ச பின்னாடி அந்த பாட்டு பாட ஆரம்பிக்கும். அது மாதிரி உங்களுக்கு அந்த கோல் செட்டிங்ஸில் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த பிளான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கரெக்டாக வகுக்கும்பொழுது இந்த நேரத்தில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ சிங்கிள் ஃபோக்கஸ் இருக்கலாம். மல்டி டாஸ்கிங் இஸ் ஆக்சுவலி ஒரு லைன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம மைண்ட் மல்டி டாஸ்க்லாம் பண்ணாதுங்க. ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியும், ஒரு விஷயத்தை தான் செய்ய முடியும். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும், அது உண்மை. ஸோ ஆனால் மல்டிபிள் டாஸ்க் நீங்கள் பண்ணும்பொழுது அது வந்து ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஃபோக்கஸிங் வந்து நீங்கள் வந்து உங்களோட கோலில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது பிரேக் டவுன் கோல்ஸ், சேர் கோல்ஸ் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி, மேக் கோல்ஸ் ஹேபிட், செலிப்ரேட் சக்ஸஸ், ஃபோக்கஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் நினச்ச அது எந்த டைப் ஆஃப் கோலாக இருந்தாலும், ஸ்மாலாக இருக்கலாம், பிக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வெற்றி அடித்து தவிடுபொடியாக்கி உங்கள் நினச்ச இடத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் பயன்படுவதற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த எபிசோடை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் சப்போர்ட் தாங்க ரொம்ப முக்கியம். நான் தொடர்ந்து ஓடுவதற்கு உங்களுடைய அந்த சப்போர்ட்னால தான் என்னால் ஓட முடியுது. மறக்காமல் ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்க, இல்லை ஆப்பிள் பாக்ஸ் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பண்ணுவோம், ஆப்பிளாக இருக்கலாம், ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், கானாவாக இருக்கலாம், கூகுள் பாட்காஸ்ட் இருக்கலாம், எங்கே பண்ணாலும் நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட மெசேஜ், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட தாட்ஸ், உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் RJ1_ இந்த இமெயிலுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இமெயில் கிடையாது, இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக்கையும் மறந்துடாமல் அனுப்புங்க. ஸோ உங்களுக்காக ஒரே ஒரு ஃபாலோ அப் கொஷின் கேட்டுட்ருக்கேன். ஸோ உங்களோட கோல் என்ன? ஸோ இப்போதைக்கு நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு கோல், அதை நான் அடைஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரி
நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் எனக்கு RJ_Mano_ இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் அனுப்பலாம். ஸோ நம்ம தொடர்ந்து பற்றி பேசலாம். நானும் அதை பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோடில் உங்களுக்கு சூப்பரான டாப்பிக்கோட ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க RJ_Mano. இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. அது மட்டும் மறந்தே போயிட்டேன். யூஎஸில் இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ மிகப்பெரிய தேங்க்யூ உங்களுக்காகவும். ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங். ஸோ தேங்க்ஸ் கிவிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறது. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க வாழ்க்கை, நம்ம கொடுத்துருக்க அந்த கிராட்டிடியூட் நம்ம லாஸ்ட் வீக் பண்ணோம்ல அந்த எபிசோட் மாதிரி நமக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை, கிடைச்சிருக்க பீப்புள், கிடைச்சிருக்க ஜாப் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்யூ பண்ணுற மாதிரி ஒரு நன்றி அறிதல், அந்த நன்றி உணர்வு அறிதல் அப்படின்ற மாதிரி ஒரு விழாவை கொண்டாடுறாங்க. இதில் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள். உங்களால் இந்த பாட்காஸ்ட் நான் தொடர்ந்து ரன் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை RJ_Mano. டேக் கேர் நண்பா, நன்பி.